இரும்பிலே ஒரு இதயம் முதல்ல நான் எழுதின பாடலாக இருந்தாலும் முதல்ல வெளிவந்த பாடல் வந்து கண்டேன் காதலை படத்தில் தான். ஓடோடி போகிறேன் பாடல் கண்ணன் அவர்களோட இயக்கத்தில் தனஞ்சயன் அவர்கள் தான் வந்து அவங்க 2 பேர் தான் வெளியிட்டாங்க. முதல் இசை வெளியீட்டு விழா தான். அவங்களோட படத்தில் வந்து 100வது பாடல் வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப அழகாக அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஒரு 100வது பாடல்ன்றது வந்து சிடி கவரில் இருந்து எல்லா இடத்துலையும் ப்ரோமோஸில் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் என்னோட நன்றி. முதல்ல இந்த படத்தில் 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். முதல் பாடல் அந்த நீங்கள் பார்த்த பாடல் தான். அகலாதே அகலாதே அழகே நீ அகலாதே, என் கண்ணை விட்டு பெண்ணே அகலாதே, நீ இல்லை என்றால் வாழ்வே நிகழாதே அப்படின்ற பாடல். இந்த பாடல் வந்து ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு விமான பணிப்பெண்ணுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு காதல். ரொம்ப அழகான டியூன். தமன் வந்து எப்போவுமே வந்து அவரோட டியூன் வந்து ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு டியூன் இருக்கும், ஆனால் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்கும். அவர் சவுண்ட்ஸ்க்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறாருன்னு இந்த படத்தில் நான் பார்த்தேன். இந்த பாட்டில் நீங்கள் கேட்குற சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப நிறைய மாதங்களுக்கு முன்னாடி போட்டது. ஆனால் பாடல் வந்து ஒரு 6 மாதம் கழித்து கூட வெளி வரலாம். ஆனால் 6 மாதம் கழித்து வெளி வர போகிற பாடலுக்கு வந்து சவுண்ட் வந்து அப்போ வரும்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக நிறைய அவர் வேலை பார்க்குறாரு. புது சவுண்ட்ஸ் எப்படி கொண்டு வரலான்ட்டு. இந்த பாட்லேயும் அதே மாதிரி இந்த பாடினவங்க விஜய் பிரகாஷ் அண்ட் மேகா 2 பேரும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. விஷுவல்ஸ் வந்து எப்போவுமே கண்ணன் சாரோட படங்கள் எனக்கு விஷுவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் முத்தையா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க. கண்டேன் காதலை படமாகட்டும், ஜெயம் கொண்டான் படமாகட்டும், இந்த படத்துலையும் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. 2வது பாடல் வந்து நான் பண்ணது வந்து போயும் போயும் இந்த காதலுக்குள்ளே நீயும் என்னை சிக்க விட்டாயேன்ற மாதிரியான ஒரு பாடல். காதல் வந்து நிறைய காதல் தோல்விகள் கடந்து அதுக்கப்புறம் வர ஒரு காதல், அதில் இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அவர்கள் கேட்டாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இந்த பாடலில் வந்து ஒரு சொல், காதலில் மீமிகை யாவுமே மூலிகை ஏங்கிடும் காரிகை நான் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். இந்த மீமிகைன்றது வந்து முதல் முறையாக ஒரு பாடலில் பயன்படுத்த முடிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மீமிகைன்றது வந்து தேவைக்கு அதிகமாக பார்க்குற வேலை. ஒரு இவ்வளோதான் வந்து 1 லட்ச ரூபாய் காசு வாங்கிட்டு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்க்குறது இருக்குல்ல. ஸோ இதுதான் மீமிகை. இது வந்து ஆனால் அது வந்து ஒரு காதலில் மீமிகைன்றது வந்து எப்போவுமே அது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம். அதில் தேவைக்கு அதிகமாக பார்க்கும்போது தான் அது இன்னும் அழகாகுதுன்னு சொல்கிற மாதிரி அந்த பாடல் வந்து இருந்துச்சு. அந்த பாடல் வந்து சின்மயி அண்ட் ஹரிச்சரன் பாடியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க அந்த பாடல். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. முதல்ல வந்து கண்ணன் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டப்போ என்னை வந்து இந்த படத்துக்கான டைலாக்ஸ்க்காக கூப்பிட்டாரு. டைலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் அந்த படம் நான் பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் படம் ஃபுல்லாக கெட்ட வார்த்தையாக இருக்குது சார், எப்படி சார் டைலாக்ஸ் எனக்கு புரியல சார் அப்படின்னா. இல்லை இது நல்லா நம்ம அது மாதிரிலாம் பண்ண வேணாம், நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை சார். நான் வந்து எனக்கு ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படம் போட்டு காட்டினார். எனக்கு ஒரு பாதி படம் போட்டு காட்டினார். அவர் சொன்னது அப்படியே பண்ணியிருந்தார். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக மாற்றிட்டார். அந்த மாதிரி அந்த எலிமெண்ட்ஸை ரொம்ப அவ்வளோ அழகாக அடாப்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கும் ரைட்டர், டைலாக் ரைட்டர், அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அது மாதிரி பண்ண முடிஞ்சதுக்கு. இந்த ப்ராஜெக்டில் வந்து நானும் பங்கு வகிச்சிருக்கேன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் பேரை நுழைய மட்டுந்து ரோனி ஸ்க்ரூவாலா, சித்தார்த் ராய் கபூர். ஏன்னா இதில் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னா பேஜாராக இருக்காங்க. அதில் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அதே நேரத்தில் அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், பாடலாசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சேட்டை திரைப்படத்தின் சார்பாக நன்றி. கண்ணன் சார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தமன் சாரோடைய இசையில் கண்ணால் லட்டு தின்ன ஆசை திரைப்படத்தில் நான் வந்து 2 பாட்டு எழுதினேன், ஒரு பாட்டு பாடினேன். அதை தொடர்ந்து ஒரு 10 நாள் கழித்து தமன் சார் என்னை கூப்பிட்டாரு. போய் பார்த்தேன். கண்ணன் சார் அங்கே இருக்கிறப்போ அந்த லேப்டாப்பில் போட்டு காட்டினாங்க. கார்கி அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே அசிங்கமான வார்த்தை தான். ஏன்னா இது நம்மள எடுத்துன்னு வந்து இதில் நோய்ச்சி விட்றாங்களே, நம்ம என்ன சிக்கலில் மாட்டிக்க போகிறோம். 10 பாட்டு கூட எழுதலை சினிமாவில், இது போல் கெட்ட வார்த்தைலாம் எழுதி யார் மாட்டிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூரமாக பார்த்தேன். லேப்டாப்பில் மூடிடுங்க அப்படின்னு சொன்னேன். லேப்டாப்பில் நீங்களே வச்சுங்க அப்படின்னு போட்டு காட்டினார் டியூன்லாம். சரி ஏதோ எழுதுறான்னு சொல்லிட்டு அப்புறம் தமன் சார் தனியாக ரூம் இட்டுன்னு போனார். அப்பவும் பயமாக தான் இருந்தது. போயிட்டு டியூன்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. கண்ணன் சார் வந்து இது போல் பிரேம்ஜி சார் வந்து டான்ஸ் ஆடுறாரு. இந்த பொண்ணு வந்து இவரை விட்டுட்டு காசுக்காக ஆசைப்பட்டு போய் கட்டிக்குது. அவர் அழகுக்காக அவர் கட்டிக்கிறாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்துறாரு பிரேம்ஜி சார்னு சொன்னப்போ சரி ஓரளவுக்கு எழுதுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குப்பை தொட்டின்னு கூட எழுத முடியல அந்த வார்த்தை. அதனால தான் டஸ்ட்பின்னு எழுதினேன். அது யாருக்கும் புரியாது. குப்பை தொட்டின்னு எழுதுனா சென்சாரில் இந்த சீனை கட் பண்ணிட்டா பரவாயில்ல, என் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் சினிமாவில் ஒன்றுமே பண்ண முடியாது காலம் ஃபுல்லாக. அவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குது. ஆகையால் ஆனால் பாடல் எழுதி தந்தப்போ எல்லா வரையும் ஓகேன்னு எடுத்து வச்சிட்டாரு கண்ணன் சார். ஏதோ நம்மளை மாட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லா வரையும் வாங்கி வச்சிட்டாரு. பாடினப்போ கூட
வேறு யாரோ இதை பாடுற மாதிரி தான் பிளானு. நான் வந்து ட்ராக் தான் பாடினேன். ஆக்சுவலாக இதை பாடுறப்போ தமன் சாருக்கு வந்து பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதுகிறப்போ தெரிஞ்ச மாஸ்டர் வந்துட்டாருன்னா என்னென்ன பண்ணலாம் நம்ம, அது மாதிரி அவர் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு என்ன தமன் அண்ணன். நானும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, முதல்ல வந்து சங்கீதம் தெரியாதுன்ற விஷயத்த சொன்னோடனே அவர் வந்து தயாராகிட்டார். நான் எது சொன்னாலும் நீங்கள் சொல்லுவதை நான் பாடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு அக்ரிமெண்ட்டோட போனேன். நல்லா பாடினேன். பாடுறப்போ லிரிக்கும் எனக்கு வந்து உறுதி கிடையாது, பாடுந்தும் உறுதி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சத்தியம் திரையரங்கில் எல்லோரும் முன்னிலும் பதிவாகி போச்சு. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பாட்டை. அந்த பாடல் நான் வந்து பாடி காட்டுறேன். எதைத்தான் கண்டுட்ட நீ புதுசா, எங்கிட்ட இல்லாதத பெருசா பெருசா, எதுக்கிடி மாறிட்ட நீ தினுசா, என் கூட பழகுனது பழசா பழசா, அடிவாடி என்கிட்ட நீ பண்ணாத சேட்ட, வாடி என்கிட்ட பண்ணாத சேட்ட, மாத்தாத ரூட்ட, பூட்டாத கேட்ட, நீ பார்த்துட்ட துட்டத்தான் வரமாட்ட கிட்டத்தான், அடி நீ தாண்டி ஒஸ்தி பொண்ண, அடனாந்தானே டஸ்ட்பின்ன, பார்த்து ரெட்ட பேசுடா, அவளுக்கு ஃபஸ்ட்டு ஓனர் நானுடா, பார்த்து ரெட்ட பேசுடா, அவளுக்கு ஃபஸ்ட்டு ஓனர் நானுடா, ஆர்சி புக்க பாருடா, இது எஃப்சி பண்ண காருடா. நன்றி. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ வெரி மச்.